வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. ரோமில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு வாடிகன் நகரில் நடைபெறவுள்ள கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பிரான்சிஸ் போப் ஆண்டவரின் இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜார்ஜ் குரியன், கோவா சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ஜோஷுவா டிசோசா ஆகியோர் உட்பட உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு அரசுத் துறைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதே நேரத்தில் நாடு முழுவதும் 47 இடங்களிலும் பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 121வது மன் கி பாத் என மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். புதுச்சேரி விளையாட்டுத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான தடகள போட்டிகள் கோரிமேடில் உள்ள காவலர் மைதானத்தில் இன்று தொடங்கியது. 14, 17, 19 வயதுக்குட்பட்டோர்களுக்கான தொடர் ஓட்டங்கள், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், ட்ரிபிள் ஜம்ப், குண்டு எறிதல், வட்டு எறிதல் மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங் ஆகிய போட்டிகளில் மண்டல அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 650 மாணவர்கள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். பரிசளிப்பு விழா நாளை நடைபெற உள்ளது. மாணவர்கள் சென்டாக் மூலம் மேற்படிப்புக்கு விண்ணப்பிக்கும்போது அவர்களுக்கு இந்த சான்றிதழ்கள் கை கொடுக்கும் என்று இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை தனி அதிகாரி திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். IPL T20 கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.